சரி, உங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு 2 பீரியட் ஃப்ரீ விட்டாங்க அப்படின்னு ஹாப்பியாக இருக்கலாம், அல்லது இப்படி உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு கவலையாகவும் இருக்கலாம். என்ன மனநிலையில் வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னவாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செஷனாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு கேட்குற ஒரு மனநிலைக்கு வரலாம். பெண் குழந்தைகள்லாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? என்னம்மா, நம்ம நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஒரு தகுதி வாய்ந்த நாடாக இருக்குதா? என்ன மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி கொண்டு போகும்போது, மொபைல் பயன்படுத்துவதற்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் மொபைல் பயன்படுத்தி கொண்டு ஸ்கூல் டேஸ்லேயே மொபைல் யூஸ் பண்ணி கொண்டு அப்படிங்கிறதுல பின்னாடி இருக்கிற தலைமுறையும் நிறைய வித்தியாசமான பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சு கொண்டே இருக்காங்க. அதில் மிக முக்கியமான பிரச்சனை டீனேஜில் 13 to 19 அப்படின்னு சொல்கிற டீனேஜில் வர்ற மிக முக்கியமான பிரச்சனை லவ் பண்ணுறது, லவ் அஃபேர். 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைகள் கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. கமிட்டட். அவன் இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறான், இவன் அவனுக்கு லவ் லெட்டர் எழுதுறா அப்படின்னு கூட படிக்கிற பசங்களோ பக்கத்து வீட்டு பசங்களோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் ஏமாத்த தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கே நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான மனநிலையில் ஒரு பக்கம் பெண்கள் அஃபையர் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஏமாந்து போகிறது. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற படிக்கிற அப்பாவி பிள்ளைகள், அது 3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசு பிள்ளைகள்லேருந்து பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்து கொண்டு தூக்கி போட்டுறது அப்படிங்கிற விஷயம் இன்னொரு பக்கம் நடக்குது. ஒரு பக்கம் தானாகவே நம்பி ஏமாந்து போகிறது, இன்னொரு பக்கம் ஏமாற்றி கொண்டு போய் கொலை செய்வது அப்படிங்கிற விஷயம் இங்கே நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? நியூஸில் கேட்பீங்க, கிளாஸில் இதை பற்றி பேசலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு வன்புணர்வு கொலை ஒன்று நடந்துச்சு. எந்த ஸ்டேட்டில்? என்னம்மா? கொல்கத்தா என்று சொல்லப்படும் கல்கத்தா, அங்கே நடந்துச்சு இல்லையா? கொல்லப்பட்ட பெண்மணி யாரு? ஒரு டாக்டர். இந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்துக்கு இந்த செய்திகள்லாம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல இதாவது சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து சூப்பராக படிப்பாளாம். குட்டி பிள்ளையா இருக்கும்போது, 5 வயசு பிள்ளையா இருக்கும்போது, 7 வயசு பிள்ளையா இருக்கும்போது அவளுக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க அப்பாட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கி கேட்பாளாம். ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருக்காதான். அதுலேயும் குறிப்பாக மாதுளம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. மாதுளம்பழம் வாங்கி தர்றதுக்கான சூழ்நிலையோ வசதியோ அவங்க கிட்ட இல்லையா. அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லும்போது சில சமயம் கடைகளில் மாதுளம்பழத்தை பார்த்துட்டு, அப்பா இன்னைக்கு பூஜை இருக்குல்ல, சாமி கும்பிடணும்ல, அதுக்காண்டியாவது நீங்கள் மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படியாவது அந்த மாதுளம்பழம் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிவிடுவாளாம். இப்போ அதை இந்த பிள்ளையினுடைய மரணத்துக்கு பிறகு அந்த அந்த அவ்வளவு கொடுமையான சுச்சுவேஷனில் அந்த அப்பா அதை நினைவு கூர்றாரு. என்னோட மக அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வந்தா, அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு மிகப்பெரிய ஆசை, ரொம்ப சூப்பராக படிப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு பல தியாகங்கள் செஞ்சு தான் இந்த பிள்ளையை நாங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சோம். MBBS படித்து முடித்தா, ரேங்க் ஹோல்டர். படித்து முடித்த பிறகு நீட் எக்ஸாம், ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னாலும் தனியாக நீட் எக்ஸாம் எழுதணும். MBBS முடித்த பிறகும் அதுக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆகி பிறகு இதயத்தினுடைய சிறப்பு நிபுணராக, ஹார்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஹார்ட் ஸ்பெஷல் டாக்டராக வரணும்னு சொல்லி அதில் PG எடுத்து படித்து கொண்டிருக்கும் போது தான் நிறைய சமூகத்தில்
போதைப் பொருட்கள் இன்னைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. பல இடங்களில், எல்லா இடத்துலையும் மது கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, கிடைக்காத பாட்டுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. மிக மோசமாக கஞ்சா உட்பட பல பொருட்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக சமூகத்துக்குள்ளே புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த கல்லூரியிலையும் ரொம்ப சாதாரணமாக, ஏதோ ரொம்ப வருஷம்னு சொல்கிறாங்க, 2001 சொல்லப்படுது, 2021 ஒரு பெரிய கேஸுன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த பிள்ளை அங்கே படிக்கும்போது இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி மோசமான ட்ரக் எல்லாம், இந்த மாதிரி மோசமான போதை உள்ளிட்ட விஷயங்கள் நம்ம இடத்த சுற்றி புழங்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத பற்றி அவள் தைரியமாக பேசியிருக்கா. சில இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறா. இதை தொடர்ந்து நல்லா படித்து கொண்டு வந்திருக்கிறா. 13 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பாங்களாம். 13 மணி நேரம். அடுத்தாப்புல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கணும், என்னோட பிஜியில் நான் நிச்சயமாக கோல்டு மெடல் வாங்கணுன்ற கனவோடு படித்து கொண்டிருந்த பிள்ளை 36 மணி நேரம் டியூட்டி கொடுக்கப்படுது ஹாஸ்பிட்டலில். 36 மணி நேரம்னா ஒரு நாளைக்கே மொத்தம் 24 மணி நேரம் தான். இடையில தூங்கணுமா வேண்டாமா? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே ½ அன் அவர் ரெஸ்ட் கொடுக்கணும் இந்த பாடிக்கு. 36 மணி நேரம் டியூட்டி கொடுக்கும்போது இடையில ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டு 2:30க்கு மேலே ஒரு இடத்துல தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறா. அதுக்குரிய எந்த வசதிகளையும் இந்த நாடு மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு நாடு தழுவிய போராட்டங்கள் மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. பெண்மணிகள், பெண் மருத்துவர்கள் நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு பயப்படுறாங்க. நர்சஸ், செவிலியர்கள்னு சொல்லக்கூடிய நர்ஸ் எல்லாம் நைட் டியூட்டி போகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த இன்சிடென்ட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பிறகு அந்த டாக்டர் அங்கே போய் தங்க போயிருக்காங்க. காலையில் க்ளீன் பண்ணுறதுக்காக திறந்து பார்க்கும்போது 180 டிகிரியில் கால் விரிக்கப்பட்டு எலும்பு உடைக்கப்பட்டு அவள் மரணித்து போய் கிடக்கிறார். அந்த காலை திரும்ப ஒன்று சேர்க்க முடியல, அப்படி விரிச்சு உடைச்சாச்சு. இந்த நிலைமையில தான் அந்த ஃபோட்டோ எடுக்கப்படுது. இதெல்லாம் எப்படி மனசாட்சி கொண்டு மீடியா ரிலீஸ் பண்ணுதுன்னே தெரியல. இந்த ஃபோட்டோலாம் அவ்வளவு கொடுமையான நிலைமையில் அவளுடைய மரணம் நடந்திருக்கு. உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் தரப்பில் இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போன முதல் கால், உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக மோசமானதாக இருக்குது. அட்டாப்சி ரிசல்ட் வந்திருக்கு. அவளுடைய உடலை பகுதி பகுதியாக பிரித்து ஆய்வு செய்து இப்போ ஒரு ரிப்போர்ட் வருது. என்ன அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? மிக கொடுமையாக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த பெண்ணுடைய கால் 180 டிகிரி விரிக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. அவளுடைய இடுப்பு எலும்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு. அவள் போட்டிருந்த கண்ணாடி சில்லுகள் நொறுக்கி அவள் கண்ணுக்குள்ள கண்ணாடி சில்லுகளும் கண்கள் முழுக்க இரத்தமும். காக்காவை கொத்தி கொத்தி எடுக்கும்ல, அது மாதிரி ஒரு கண்ணை கொத்தி கொத்தி ஒரு கண் தோண்டப்பட்டிருக்கிறது. அவளுடைய உதடு கடித்து கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேப்பர் 2ஆ கிழிச்சு அப்படி இருக்கும் அப்படி. அவளுடைய மார்பகத்தின் ஒரு பகுதியில் சதை பிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அவளுடைய இடுப்பு பகுதியில் 100 கிராம் சதையை காணவில்லை. அவளுடைய உடம்புல 300 கிராம் சதையை காணோம். உடம்புக்கு வெளியில 16 இடங்களில் மிக கடுமையான காயங்களும், இரும்பு ராடு போல ஏதோ ஒரு கடினமான பொருளை கொண்டு அடி அடின்னு அடிக்கப்பட்ட காயங்கள், உடம்புக்குள்ள 9 உறுப்புகளுக்குள்ள கடுமையான காயங்கள் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பேசுது. அவளுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு குருத்தெலும்பு உடைஞ்சு அது லங்ஸ்குள்ள போய் நுரையீரல் இரத்த கசிவு ஏற்பட்டு தான் அந்த பிள்ளை செத்து போயிருக்கிறாள் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக இருக்கு. அவளுடைய பெண் உறுப்புல 150 ml ஆண் திரவம் இருக்கிறது அப்படின்னு செய்தி. அப்படின்னா 7 பேரோ 8 பேரோ சேர்ந்து மறுபடியும் அவளை சீரழிச்சிருந்தா தான் இந்த மாதிரியான ரிசல்ட் இருக்க முடியும் என்று இன்றைக்கு உலகமே அதிர்ந்து பார்க்குற அளவுக்கான ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை இன்னைக்கு இந்த இந்திய மருத்துவத்துறை நம்ம நாட்டு பெண்களிடம் சமர்ப்பித்திருக்கிறது. நாம் பெண்களாக இருந்து இந்த விஷயத்தை மிக கவனமாக உற்று நோக்கணும். இவ்வளவு மோசமாக ஒரு பெண் கொலை செய்யப்படணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கணும்?
இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படிக்கிற வயசில் ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து காதல்ங்கிற பேர்லையோ அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை பார்க்கலைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, என்னை பார்க்காம அவனால் இருக்க முடியாது, ஏன்னா இல்லைன்னா அவன் செத்துருவான், சாப்பிட்டியா அப்படின்னு என்னை டெய்லி கேட்பான் அப்படின்னு இன்னைக்கு பல பெண்கள் படிக்கிற வயசுல காதல்ங்கிற பேர்ல பலவேறு அஃபயர்ஸ்ல இருக்கிறாங்களே, அவங்களுக்கு முன்னாடி இந்த கொலை வழக்கை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் எதை பார்த்து மயங்கி படிப்பை விட்டுட்டு ஒரு ஆண் நம்பி, யாருன்னு தெரியாத ஒரு அந்நிய ஆணை நம்பி எதை பார்த்து நீங்கள் உங்கள் மனசை பறி கொடுத்தீங்க? இந்த கொலை வழக்கை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், உங்க மனசுக்கு முன்னாடி, உங்க காதலுக்கு முன்னாடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய் தகப்பனை நம்பாம, டீச்சர்ஸை நம்பாம, கூட இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்பாம, ஏதோ ஒரு பிள்ளை தவறி போனாலும் போனது தானேம்மா. 100 பிள்ளைகள் படிக்கிறோம், 99 பிள்ளை நல்லா இருக்கிறா, நல்லா படிச்சு வெளியே போறா, யாரோ ஒரு பிள்ளை ஏமாந்து சீரழிஞ்சு செத்து போறா, கொலை செய்யப்படுகிறாள், வன்புணர்வு செய்யப்படுகிறாள், காதல்ங்கிற பேர்ல ஏமாத்தப்படுறானா, போனது தானே. அந்த பிள்ளைகள் முன்னாடி இந்த கொலை வழக்கை தான் நான் முன்வைக்கிறேன். எந்த மாதிரியான ஆண்களை நீங்கள் நம்புகிறீர்கள்? என்ன மாதிரியான ஆண்களாக இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத இந்த படிக்கிற பிள்ளைகளை, டீனேஜ் பிள்ளைகளை லவ் பண்றோம்னு சொல்லி தெரியக்கூடிய தருதலைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் முன்வைக்கிறேன். பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல அதுதான் நடந்துச்சு. போனை கொடுத்து மொபைல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து பேசுறது, யாருன்னே அவனுக்கு தெரியாது. இவனுங்களுக்கு பிள்ளைகளுக்கு எவனோ ஒருத்தன் டியர் ஹவ் ஆர் யூ டியர் அப்படின்னா ரெக்க கட்டி வானத்துல பறக்கிற மாதிரி தெரியும். அப்போ இங்க சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, மொபைல் யூஸ் பண்ணாதீங்கடி, ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, அப்படியே பேய் மாதிரியே தெரியும் டீச்சர் கண்ணுக்கு. இப்ப நான் கூட பல பேர் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வேணா, நம்பாதீங்க, மொபைல் யூஸ் பண்ணி கெட்டு போகாதீங்க. ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பிள்ளை 10 ஆம்பளை பிள்ளைகளோட பேசுறா, ஒரு 10th படிக்கிற பிள்ளை. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொறுக்கி அவளை பார்க்கறதுக்காக, அவன் பெரிய பொறுக்கி வயசுல ரொம்ப, இவளுக்கு 15 வயசுனா அவனுக்கு 30 வயசு, அங்க இருந்து இங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த பிள்ளையோட ஆனுவல் டேல அவளை மீட் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கும் வந்துட்டு போயிருக்கான். உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுங்கிற நேரடியான கேள்வியை வைக்க வேண்டிய மிக மோசமான சூழ்நிலையில இந்த நாடு எங்களை தள்ளி இருக்கு. யாரை நம்புகிறீர்கள்? பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல அதான் நடந்துச்சு. ஃபேஸ்புக்கு யாருன்னு தெரியாது, லைக் போடுறது, மெசஞ்சர்ல பேசுறது, போன் நம்பர் ஷேர் பண்றது, சாட் பண்றது, யாருக்குமே தெரியாம அதை ரகசியமா பாத்துக்கிறது. இன்ஸ்டால ரொம்ப ரகசியமா பாத்துக்கிறது. குசு குசுன்னு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவன் மெசேஜ் பண்ணா அப்படி இப்படி இப்படி அப்படின்னு. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 4 நாளா யார்கிட்டயுமே பேசல, ஒரே சோகம், சாப்பிட மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா, கிளாஸ்ல பாடத்தை கவனிக்கல. என்னன்னு விசாரிச்சா க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கா, என் கூட இன்ஸ்டால ஒருத்தன் 3 மாசமா பேசிக்கிட்டே இருந்தான், அவன் இப்போ பேசுறது இல்லை, எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. நான் என்ன சொல்றேன், செத்துரு, நாட்டுக்கு பாரம். ஏன்னா நாட்டுக்கு பாரம். உங்க அம்மா அப்பா கூலி வேலை செஞ்சு உங்களை படிக்க அனுப்புறாங்க, உங்க அம்மா அங்க பாத்திரம் கழுவி கையெல்லாம் புண்ணாய் கிடக்கு, உங்க அப்பா மூட்டை தூக்கி தோல் முதுகுல தோலெல்லாம் உறிஞ்சு கிடக்கு, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. எவனோ ஒரு தருதலை, யாருக்கு தெரியாதவன் 3 மாசமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தவன் பேசலங்கிறதுக்காக செத்துடலாம் போல இருக்குன்னு நீ 13 வயசுல சொல்றன்னா, நீ என்ன செய்வ நாளைக்கு? உன் வீட்டுக்கு என்ன செய்வ? நாட்டுக்கு என்ன செய்வ? உன் ஸ்கூலுக்கு என்ன செய்வ? இந்த சமூகத்துக்கு என்ன செய்வ நாளைக்கு நீ? இதுல லவ் இல்லை எப்படின்னா, சாதா காதல்லாம் இப்போ வர்றதில்லை, ஸ்பெஷல் காதல், தெய்வீக காதல். அப்படியே குண்டு பல்பு பின்னாடி ஒரு 100 குண்டு பல்பு எரியும், சீரியல் பல்புலாம் டமால் டமால்னு எரியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், ஒரு 100 பேர் வெள்ளை கலர் கவுன் போட்டுட்டு லா 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 அப்படின்னு டான்ஸ் ஆடுவாளுங்க. மேலே நிமிந்து பார்த்தா நட்சத்திரம்லாம் நிலாவா தெரியும். ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு பெல் அடிப்பாங்களா, அது மாதிரி பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். இதெல்லாம் சிம்டம். இதெல்லாம் எதுக்கு சிம்டம்? நாளைக்கு நடுத்தெருவில் நாசமாகி நீ சாக போறேங்கிறதுக்கு சிம்டம்.
அப்படித்தான் சினிமா சொல்லித்தருது, மீடியா சொல்லித்தருது, மொபைல் சொல்லித்தருது, யூடியூப் சொல்லித்தருது, நல்லா சொல்லித்தருது. அப்படித்தான் உங்களை ஏமாற்றி கொண்டு போய் என்னோட லவ்வர் என்னை கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து கிளம்பி போனவ. ஒரு பிள்ளை பொள்ளாச்சியில் அவன் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 20 பேர் சேர்ந்து அந்த பிள்ளையை ரேப் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அவளோட அம்மா அப்பாவுக்கே அனுப்பி எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, இவ்வளவு நகை கொடுங்க அப்படின்னு மிரட்டி, இல்லைன்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாயை வந்து திரட்டுனதாக செய்தி. இன்னைக்கு அவனுக்கு ஜெயிலில் இருக்கிறானுங்க. அந்த கேஸ் இன்னும் முடியலை. 10 வருஷம் ஆனாலும் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். எதுக்கும் நியாயம் கிடைக்க போறது இல்லை. ஏன் நீ அவனை நம்பின? இதான் என்னோட கேள்வி. எங்களை மாதிரி யாரோ உங்களை கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, வேணாம்ப்பா நல்லா படிங்க, படிக்கிற வயசுல எவனாவது வந்தாம்னா செருப்பால் அடி, இல்லை வீட்டில் சொல்லு, அவன் பக்கம் திரும்பாத, ரொம்ப வைராக்கியமா இரு, நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருந்து இந்த நாட்டுக்கு நீ வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வரணும், அப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னை போல யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதை காதுல வாங்கி உள்ளத்துல ஏத்தி போனது போய் தொலைது, இன்னையோட திருந்திடுவோம், இனி எவனையும் திரும்பி பார்க்க கூடாது, அவன் கொடுத்த லவ் லெட்டரை கிழிச்சு போட்டுருவோம். இப்படி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் போன பரப்புரைகள்ல பல பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. கிழிச்சு போட்டுட்டு இனிமே நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சொல்லுங்க, வந்திருக்குமா? நான் இங்க இருக்கிறது 6ஆம் கிளாஸ் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 12ஆம் கிளாஸ் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், எவனையும் நம்பாத. உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுவான், நம்பாத. உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான், நம்பாத. உனக்கு எல்லாம் நான் வாங்கி தர்றேன்னு சொல்லுவான், நம்பாத. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுவான், நம்பாத. செத்துறேன் அப்படின்னு மிரட்டுவான், நம்பாத. திரும்பியே பார்த்துறாது. நீ எங்கேயாவது பார்த்து திரும்பி பார்த்து அவனுக்கு வந்து சிக்னலுக்கு ஓகே சொல்லி அவனை பார்த்து நீ லேசா சிரிச்சிட்டேன்னா அதோட முடிஞ்சுது. பிறகு உன்னை எப்படியும் அவன் ட்ரேஸ் பண்ணுவான். அவ்வளவு மோசமான சமூகம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க. பிறகு உட்காந்து அழும்போது நிதானத்துக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. உங்கள் மொபைலில் ஹலால்ங்கிறத தாண்டி எந்த வேலையும் செய்யாதீங்க. இதை யாராவது டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு பட்டப்பேர் வைக்கிறது, குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு டீச்சர்ஸ்க்கு பட்டப்பேர் வச்சு பேசுகிறது, டீச்சர்ஸை வந்து திட்டுறது, டீச்சர்ஸை வந்து மோசமாக பின்னாடி பேசுறது. அவங்களுக்கு யாராவது அவார்டு கொடுக்க போகிறாங்களா? உங்களை அடிக்கிறதுக்கு அல்லது உங்களை திட்டுறதுக்கு, உங்களை மோசமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு யாராவது சம்பளம் கூட கொடுக்க போகிறாங்களா? அவங்களுக்கு அவார்டு யாராவது தரப்போகிறாங்களா? எதுவுமே இல்லை. பிறகு அவங்க டென்ஷன் ஆகணும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை அன்பாக பார்த்து ஆதரவாக கவனிக்கிற டீச்சர் 50 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்வாங்கன்னா, உங்களை திட்டி உங்களை அடித்து கெட்ட வார்த்தை பேசி நீ திருந்தவே மாட்டியா, நீ உருப்படவே மாட்டியா அப்படின்னு உங்களை பற்றின கவலையில் உங்களை கண்டிக்கிற ஆசிரியர், கோபப்படுற ஆசிரியர், ஐயோ இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே நான் என்ன செய்வேன்னு கவலைப்பட்டு உங்களை திட்டுற ஆசிரியர் 40 வயசு வரைக்கும் தான் அந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியும். 10 வயசு வித்தியாசம். ஏன்னா அவங்க அன்பாக சாஃப்டாக இருந்துட்டு போயிடுவாங்க. இவங்க டென்ஷன் ஆகி கோவப்பட்டு பிபி வந்து, சுகர் வந்து, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து, பலவேறு விஷயத்தை உடலில் இழந்து ஒவ்வொரு தடவை ஒரு பிள்ளைகிட்ட கோவப்படும் போதும் ஒரு நாள் ஆயுசு போச்சு ஒரு டீச்சருக்கு. நீங்கள் நேசித்து உங்கள் மனசில் பெரிய இடம் பிடிச்சிருக்கிற ஒரு அன்பான ஆசிரியரை விட உங்களை கண்டித்து உங்களை நல்வழிப்படுத்தி எப்படியாவது இந்த பிள்ளைகளை நல்லபடியாக வெளியே கடத்தி விடணும்னு நினைக்கிற அந்த கோவப்படுற, கண்டிக்கிற, டென்ஷன் ஆகிற அந்த டீச்சர் உங்களுக்காக குறைஞ்சது 5 வருஷ ஆயுசை விட்டு கொடுத்து உங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிற அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? குறைஞ்சது நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்து அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு சாரி சொல்லிடலாம். அப்படி நீங்கள் யாரையாவது பேசியிருந்தீங்கன்னா, உங்களை கண்டிக்கிற, உங்களை திட்டுற, நீங்கள் நல்லபடியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? யாராவது ஒருத்தி இதில் அந்த டீச்சரை மன்னிச்சிட்டா கூட அது பெரிய விஷயம். நிம்மதியாக இருப்பா இனி இருக்க நாளில். இந்த கை தட்டுறது எப்படி இருக்குன்னா, இந்த சாணியை உருட்டி செவுத்தில் தட்ட சொல்லும் போது அப்படி தட்டுவோம். சரி செஞ்சு தொலைன்னு இந்த வேலையை என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி
டீச்சர்களை மன்னிச்சிருங்க. உங்களை திட்டுனவங்க ரொம்ப பாவம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 5 வருஷம் ஆயுசை இழந்து தானே உங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது கையை தட்டி சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சு தொலைகிறது, முன்னாடி உக்காந்துருக்கோம், தட்டி தான் ஆகணுங்கிற மாதிரி தட்டுறீங்களே. ஏன்னா உங்களுக்காக ஆயுள்ள 5 வருஷத்தை கொடுக்குறவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. உங்கள் மனசுலேருந்து அந்த பெயினை எடுத்துருங்கன்னு சொல்லும்போது நிஜமாகவே நீங்கள் எப்படி ஒரு அப்ளாஸ் அவங்களுக்காக கொடுக்கணும் இல்லை? இப்போ கைத்தட்டுங்க பார்ப்போம். அந்த டீச்சர்களுக்கு இன்னும் கேட்கலையாம்ல. சரி, இப்போ கொஞ்சம் உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேரை மன்னிச்சிருக்கீங்க தானே, பாவம்னு மன்னிச்சு விட்டுருக்கீங்க. அப்படி நீங்கள் உங்கள் மனசுலேருந்து ஒருவேளை ஹடல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆகப்பெரிய ட்ரீட்மெண்ட். அது ஆகப்பெரிய ட்ரீட்மெண்ட். குறிப்பாக நம்மளோட டீச்சர்ஸ், நம்மளோட அம்மா அப்பா, அவங்களாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சிட்ருக்காங்கன்னு நமக்கு விளங்கலை. யார் யார் வீட்டில் மேக்கப் கிட் இருக்குது? மேக்கப் கிட், கண்ணை சுற்றி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஐப்ரோ, ரோஸ் பவுடர், லிப்ஸ்டிக், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதெல்லாம் யார் வீட்டில் இருக்குது? கை தூக்குங்க பார்ப்போம். எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தலைங்கிறது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் யார் வீட்டில் இருக்குது? அல்லாஹ்க்காக உண்மையை சொல்லுவோம். யார் வீட்டிலலாம் இருக்குது? கை தூக்குங்க. பரவாயில்ல, வெரி குட். இதில் கூட என்ன இருக்குது? ஏன்னா எல்லார் வீட்லேயும் வச்சு தானே இருப்போம். நான்லாம் 36 வயசு வரைக்கும் வச்சுருந்தேன் அதெல்லாம். சரி, ரைட், ஓகே, கை கீழே போட்டுடலாம். 2வது கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச என்னை சுற்றி எங்கள் வீட்டில், ஸ்கூலில் அல்லது என்னோடய சொந்தக்கார பிள்ளைகள், என் வயசில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் லவ் அஃபேரில் தான் இருக்காங்க. எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி யாராவது இருக்காங்களா? இருக்காங்கன்னா கை தூக்குங்க. உங்களை கூட்டி யாருன்னு கேட்க மாட்டோம், என்ன விஷயம்னு கேட்க மாட்டோம். இருக்காங்கன்னா கை தூக்குங்க. தூக்குமா, தைரியமாக கை தூக்குங்க. உண்மையை பேசுகிறதே பெரிய தைரியம் தாங்க. சத்தியத்தை பேசுவதே பெரிய தைரியம் தான். கை தூக்குங்க. பாதி பேர் கை தூக்க மாட்டோம். தூக்குங்க, கை தூக்குங்க. இதில் என்ன இருக்குது? நீங்கள் சொல்லாட்டி எனக்கு தெரியும். கை நல்லா தூக்குங்க. கை தூக்குற உண்மைக்கு இறைவன் சிறந்த கூலியை தருவான், கண்டிப்பாக தருவான். ஏன்னா இது சத்தியம். என்னை சுற்றி லவ் பண்ணுற பிள்ளைகள் இருக்காளுங்க, எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய முடியும்? கையை நல்லா தூக்குங்க. ரைட், ஓகே. கையை தான் பார்ப்பேனே தவிர கை தூக்குற முகம் எனக்கு தேவையில்லை. கைகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு தான் நான் பார்க்க போகிறேன். சரி, கை கீழே போட்டு. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை கை தூக்க சொன்னேன். ஒரு 10 பிள்ளைகளுக்கு இந்த கல்கத்தா டாக்டர் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சா? நான் திருப்பி சொல்லணுமா? தேவையில்ல. இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லுங்கள். பொள்ளாச்சியில் லவ் பண்ணுறோம்னு சொல்லி எப்படி ஏமாத்தினான்னு இப்போ நான் சொன்னேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் ஒரு பரப்புரையாளராக, பெண் விடுதலைக்காக போராடக்கூடிய பிள்ளைகளாக ஒரு பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணுங்கிற வேலையை இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து கை தூக்கின 10 பிள்ளைகள்கிட்ட ஒப்படைக்கிறோம். அந்த 10 பிள்ளைகளுக்காக நல்லா ஒரு தடவை கை தட்டிருங்க. அவர்களால் அந்த மிச்ச பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது. ஒரு பெரிய அப்ளாஸ் அந்த 10 பேருக்காக. ஓகே, இப்போ அந்த கை தூக்கின 10 பிள்ளைகள் எவ்வளோ பெரிய, திடீர்னு ஒரே நேரத்தில் இப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்ந்துட்டீங்க பாருங்க. இந்த சமூகத்தின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய, இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு பொம்பளை பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு இந்த 10 பிள்ளைகள், கை தூக்கின பிள்ளைகள் உயர்ந்துட்டாங்க. மிச்ச பிள்ளைகளுக்கும் சில பேருக்கு தெரியும், ஆனால் கை தூக்கலை. என்றைக்கு நான் சத்தியத்தை பேசுகிறனோ, நான் ஒரு பிள்ளையை பாதுகாக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு எனக்குள்ளே இருக்கோ, நான் என்னை பாதுகாத்துக்குவேன். மற்ற பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு வேலை செய்வேன். அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் இன்றைக்கு நாட்டுக்கு தேவை. நான் எதுக்கு தெரியுமா மேக்கப் கிட் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நீங்கள் எல்லாம் தலையில் ஷால் போட்டிருக்கீங்க நிறைய பேர் இல்லையா? நானும் போட்டிருக்கேன். இது என்ன உள்ள என்ன ஹேர் ஸ்டைல் இருக்குன்னு எதுவும் வெளியே தெரிய போகிறது இல்லை இல்லையா? இந்த முடியை மறைச்சிக்கிறணும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. மற்ற பிள்ளைகள்லாம்
தலைக்கு துணி போடாட்டி கூட அழகா தலை சீவி ரெட்டச்சடை போட்டு பேணுதலாக பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான், அழகா தலை சீவி பேணுதலாக வந்திருக்காங்க. சில இடங்கள்ல இந்த பிள்ளைகள்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போகும்போது சமூகத்தில் என்ன பார்க்குறோம்னா, தலைமுடியை விரிச்சு போடுறது தான் ஸ்டைல். பப்பரப்பேன்னு தலைமுடியை அவுத்து போடுறது தான் ஃபேஷன். எல்லா நடிகைகளும் எல்லா மீடியாவில் இருக்கிறவங்களும் தலைமுடி எப்படி வருவாங்க, ஃப்ரீ ஹேர், லூஸ் ஹேர். இவன் லூஸாக போய்கிட்டு இருப்பா, அது தெரியாது. ஆனால் லூஸ் ஹேர் தான் வந்து ரொம்ப ட்ரெண்ட் அப்படின்னு தலைமுடியை விரித்து விட்டு அதில் வந்து இப்படி முறுக்குவா தெரியுமா, இங்கேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து முறுக்கி 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 நான் இங்கே திரும்ப கிளிப்பை போட்டு அப்படியே முடியை பெப்பரப்பேன்னு விட்டுட்டு வருவா. அது எவ்வளோ கசகசன்னு இருக்கும் தெரியுமா. முதல்ல நாள் பூரா இதே ஹேர் ஸ்டைலில் இருக்கிறது ரொம்ப கசகசன்னு இருக்கும், கம்ஃபர்ட்டாக ஒரு பெண்ணுக்கு இருக்காது. அவளுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, அப்படி விட்டுட்டு வர்றது நான் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு அவளுக்கு நினைப்பு. ஆனால் உள்ளபடி அது கம்ஃபர்ட்டாகவும் இருக்காது, அவளுக்கு அது அழகாகவும் இருக்காது. ஏன்னா பெண்களுடைய முடி காத்துப்பட்டா 1 மணி நேரத்தில் பெப்பரப்பேன் ஆயிரும். எப்படி ஆகும், பெப்பரப்ப. இதை மறந்துடக்கூடாது, நம்ம பெப்பரப்பேன் ஆயிரும். நம்ம எவ்வளோ சொல்லி பார்ப்போம், வேண்டாம். இப்போ உங்கள் மேம்லாம் அழகாக பின்னி போட்டு அழகாக இப்படி குட்டியாக பூ வச்சுட்டு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க, கொஞ்சம் முடிய பின்னி நிறைய பூ வைக்க மாட்டாங்க. நிறைய பூ வாங்கி கொடுத்தாலும் இந்த இவ்வளோ பூனை கட் பண்ணி அதை அப்படி சொருகினாப்புல வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நான் ரொம்ப ரசிப்பேன். அதை ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக டீசெண்டாக. எந்த ஒரு விஷயத்தையும் பேணுதலாக செய்வது அப்படிங்கிறது ஒரு விதமான கண்ணியம், ஒரு விதமான கௌரவம், பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய, அவள் தனக்கே கொடுக்கக்கூடிய மரியாதை. சரியா, அந்த விஷயம். இப்போ அந்த முடியை பெப்பரப்பேன் விட்டுட்டு வர்றதுல, முறுக்கி முறுக்கி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுல, மேக்கப் கிட் வைக்கிறதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன்னா நம்ம அறிவுக்கு தர்றதில்ல. நீங்கள் எத்தனை பேர் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஒரு இராணுவ வீரர், ஒரு ஆஃபீஸர் இறந்து போகிறாரு, ஷஹீத். இந்திய எல்லையில் போராடி ஒரு இராணுவ வீரர் இறந்து போகிறாரு. அவருடைய மனைவி அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நியூ மேரிட் கப்புள், சின்ன பிள்ளையா இருக்காங்க. அந்த மனைவியை கூப்பிட்டு பரம்வீர் சக்ரா விருதை இந்திய ஜனாதிபதி அம்மா கொடுக்குறாங்க. இப்போ நடந்த விஷயம். அதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பாராட்டுறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய தியாகம்னு பேசுகிறாங்க. சில பேர் கமெண்ட் போட்டிருக்கிறான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறட்டுமா அப்படின்னு கேட்டு போட்டிருக்கிறேன். ஒரு விதவையாக இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்றது நல்ல விஷயம்தான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்றது இருக்குல்ல பொது தளத்துல. இந்த சமூகம் ஒரு பெண்ணை அழகு சார்ந்து பார்க்குதே தவிர அவள் அறிவு சார்ந்தவள், அவள் திறமை சார்ந்தவள், அவளுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, அவளுக்கு கடமை இருக்கு. இந்த 10 பிள்ளைகள் கை தூக்கி ஒரு 10 பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைச்சது மாதிரி அவளுக்கு ஒரு சமூக கடமை இருக்குன்னு இந்த சமூகம் நினைக்கிறது இல்லை. நீ அழகா இருக்கிற, நீ கியூட்டா இருக்கிற, நீ பொம்மை மாதிரி இருக்கிற, டெடி பியர் கிஃப்ட் வாங்கி தரட்டுமா, இப்படித்தான் பொம்பளை பிள்ளைகளை பார்க்குது. அப்படி உங்களிடத்துல யாராவது கேட்டால் நீங்க துணிச்சலா சொல்லுங்க, எனக்கு கிளிப்போ ஹேர் பேண்டோ எனக்கு மேக்கப் கிட்டோ வேண்டாம், எனக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்கள், நான் அறிவு தளத்தில் என் ஆற்றலை விரிவுபடுத்த விரும்புகிறேன், என் அறிவும் என் ஆற்றலும் இந்த சமூகத்தை மடை மாற்ற வேண்டும், இந்த கல்கத்தா டாக்டர் மாதிரி இன்னொரு பெண் மரணிக்காமல் இருப்பதற்கு என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த விரும்புகிறேன்னு உறக்க சொல்லுங்கள் இந்த சமூகத்தில். நம்ம என்ன மேம் செய்ய முடியும்? நீ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு, பேசுறீங்க, நாங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், காதால கேட்குறோம். நீங்களும் நானும் சேர்ந்து என்ன மேம் செய்ய முடியும்? அந்த கல்கத்தா டாக்டரை காப்பாற்ற முடியுமா? இல்லை வேற யாராவது ஒரு பொண்ணை போய் காப்பாற்றிட முடியுமா? என்ன மேம் செய்ய முடியும்? ஏதாவது நம்மளால செஞ்சிட முடியுமா? நம்ம பேசத்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அவளுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடித்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த சமூகம் அப்படி நம்ம இடத்துல சொல்லலாம். ஆனால் நம்மளால ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும்னு நான் நம்புறேன். உங்களை வச்சு இங்கே இருக்கிற ஒருத்தி, நான் நல்லா படிப்பேன், படித்து நான் வக்கீலுக்கு படிப்பேன், நான் நீதிபதிக்கு எக்ஸாம் எழுதுவேன், நான் ஜட்ஜ் ஆவேன், பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் என்னுடைய பச்சைமை பேனாவில் கையெழுத்து போட்டு குற்றவாளிக்கு மரண தண்டனை என்று தூக்கு தண்டனை கொடுத்து என்னுடைய பேனாவால் தீர்ப்பு எழுதுவேன்.
அதற்காக நான் ஒரு நீதிபதியாக உருவாவேன்னு இங்க ஒரு பிள்ளை முடிவெடுத்தா இந்த சமூகத்துக்கான எத்தனை பெரிய மாற்றம். ஏன் இந்த பள்ளியில் இருந்து கூட அப்படி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை என்று தீர்ப்பு எழுதக்கூடிய ஒரு பெண் நீதிபதி ஹிஜாபோடு வருவாள் என்றால் அது இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அப்படிப்பட்ட ஒன்று இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வரட்டும்னு நான் பிரார்த்தனை செய்றேன். நீங்க அத்தனை பேரும் உறுதிமொழி எடுங்க. இங்க இருந்து ஒரு ஜட்ஜ் வரட்டும், இங்க இருந்து ஒரு பெண் நீதிபதி வரட்டும், இங்க இருந்து புரட்சிக்கான தீர்ப்பை அவள் எழுதட்டும். பெருசா கை தட்டிக்கோங்க, வரட்டும். இறைவன் இந்த குரலுக்கு தன்னுடைய கருணையை நீட்டித்து தரும். வரட்டும், கண்டிப்பாக வரட்டும். நம்மளால முடியாது அப்படிங்கிறது இப்ப வேணா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம வளர்ந்து வர்ற சமூகத்துல பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். நம்ம பேணுதலா இருந்தா, நம்ம மொபைல்ல ஹராமான எதையும் பார்க்காம இருந்தா, அதை பத்தி பேசாம இருந்தா, சினிமா டிராமா கூத்துங்கிறதுக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்தா நிச்சயமாக நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற டீச்சரையும், பேசிக்கிட்டு இருக்கிற டீச்சரையும், வந்திருக்கிற வாலண்டியர்ஸையும், இது சார்ந்த உங்களிடத்துல ஏற்றி வைக்கிறவங்களையும் நகைச்சுவை சார்ந்த ப்ராடக்டா பார்க்காதீங்க. என்னன்னு தெரியல, அவளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது அப்படி ஒரு டீச்சரை கேலி பொருளாக பார்த்துறாதீங்க என்னைக்குமே. அதனுடைய வலி, நீங்க பெரிய பிள்ளையாகி ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும். நமக்காக அன்னைக்கு கரடி கத்துனாங்களே ஒருத்தவங்க, அவங்கள பார்த்து நம்ம ஒரு நாள் சிரிச்சிட்டு இருந்தோமே, இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற விஷயம் வரும்போது தெரியும். இங்கே சில பேர் சிரிக்கிறது அங்கங்க நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன். தயவு செய்து அப்படியான மனநிலை இருந்தா தூக்கி தூர எரிஞ்சிருங்க. உங்களுக்கெல்லாம் பல வடிவங்கள்ல உங்களை காப்பாற்றுவதற்கு வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீச்சர்ஸ். உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கிஃப்ட். மிக கவனமாக அவங்களோட விஷயங்கள்ல கண்ணியத்தை பாதுகாத்து வையுங்கள்ங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. என்ன செய்யறது, பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 9 பாயிண்ட் கொண்ட நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, தனியா இருக்காதீங்க, எங்க போனாலும் கூட்டமா போங்க, கூட்டமா வாங்க, ஒரு தோழியோட இருங்க. வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா யார் கதவை தட்டினாலும் தெரியாதவங்க குரல்னா கதவை திறக்காதீங்க. டீனேஜில் காதலிக்காதீங்க. 2ஆம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒரு ஆண் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், அழகாக இருக்கான், 2வது தடவை திரும்பி பார்க்கலான்னு தோணுது, பார்க்காதீங்க. அந்த 2ஆம் பார்வை, ஒருவேளை 2வது தடவை திரும்ப பார்த்துட்டா அதே ஆண் இன்னொரு 10 பேரோட வந்து சம்பந்தப்பட்ட பிள்ளையை சீரழித்து கொலை செய்யக்கூடும். பொள்ளாச்சி பயங்கரம் இதுதான் நடந்துச்சு. யார் வந்து ஆசை காட்டி எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்காதீங்க. அது மிட்டாயா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி. டோன்ட் டச். குட் டச் பேட் டச் பத்திலாம் உங்களுக்கு தெரியும் தானே. இனி குட் டச்சும் கிடையாது, பேட் டச்சும் கிடையாது. டோன்ட் டச். தொடாத. நீ ஏன் தொடணும்? ஏன் தொட்டு பேசணும்? அவர் யாராக இருந்தாலும் நம்ம ஏன் தொட்டு பேச அனுமதிக்கணும்? டோன்ட் டச் அப்படிங்கிறத வலிமையாக சொல்லுங்கள். பெண் தோழியாக இருந்தாலும் கூட. இன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கைகோர்த்து கொண்டு உட்காந்துக்கிறது, கை விரல் பிடிச்சு கொண்டு நடக்கிறது, விரலை கோர்த்துக்கிட்டு உட்காந்து கவனிச்சாதான் ஃபிசிக்ஸ் பாடம் புரியுது, கெமிஸ்ட்ரி பாடம் புரியுது. இதுக்கிடையில நிறைய பயாலஜிக்கல் பிரச்சனை நடந்துருது. என்ன, நீங்க விரல் கோர்த்து கொண்டு உட்கார்றதுல பல பயாலஜிக்கல் உடலியல் ரீதியான பிரச்சனை நடந்துருது. பொம்பளை பிள்ளையும் ஆம்பளையை நம்பினா தானே பிரச்சனை, லவ் பண்ணா தானே பிரச்சனை. பேசாம பொம்பளை பிள்ளையும் லவ் பண்ணிக்கலாண்டி. நாங்க இப்போ ஒரு ஈவெண்ட் வச்சோம், பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் கேம்ஸ் விளையாட சொல்லி. அந்த ஈவெண்ட்ல ஒருத்தி பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கா, வந்து ஒரு ரோஸ் கொடுக்குறா, கீழே முட்டி போட்டு ஐ லவ் யூ டியர் அப்படின்னு நிக்கிற ஒருத்திக்கு ரோஸ் கொடுக்குறா. என்னன்னு கேட்டா, நாங்கெல்லாம் வானவில் குரூப் அப்படிங்கிறா. வானவில்னா என்னம்மா? ரெயின்போ. இப்ப இந்த நாங்கெல்லாம் வானவில் டீம்னு சொல்றாளுங்களே, பூ கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளையும் பூ கொடுத்துட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்தாடி, சரியான கேள்வியை கேட்டாங்க.
என்னன்னா இந்த பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆம்பளை பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படிங்கிற டீமுக்கெல்லாம் LGBTQன்னு பேர் வச்சு அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் திருநங்கை திருநம்பிகள்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருப்பா, நான் என்னை ஆணாக உணர்றேன்னு பேண்ட் சட்டை போட்டு கிப்பி வெட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பா. ஒரு பையன் இருப்பான், நான் பெண்ணாக உணர்றேன்னு சேலை கட்டி லிப்ஸ்டிக் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்படியான பல ஆபத்துகள் இன்னைக்கு சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. அவங்கெல்லாம் அவங்களோட டீமுக்கு வானவில்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. LGBTQ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சமூகத்தில். இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து மற்றவர்களை பாதுகாப்பதற்கு இப்ப இருந்தே நீங்க ஒரு வளையத்தை ஏற்படுத்தணும். அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளவு சௌரியமா சொல்றா, சந்தோஷமா பெருமையா, நாங்கெல்லாம் வானவில் குரூப்னு தன்னோட ஃப்ரெண்டு கூட படிக்கிற பிள்ளைக்கு ரோஸ் கொடுக்குறான். நான் என்ன சொல்கிறேன், நீ கையை கோர்க்கவும் வேணாம், நீ விரலை பிசையும் வேணாம், நீ பிள்ளை மேலே கால் போட்டு அவள் கால் மேலே காலை போடவும் வேணாம், காலை தேய்க்கவும் வேணாம், தன்னோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கவள லாஸ்ட் பெஞ்சுக்கு கூப்பிடவும் வேண்டாம். இதெல்லாம் கிளாஸஸில் நடந்திருக்கு. இதே ஊரில் ஒரு ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் பிள்ளையும் 10ஆம் கிளாஸ் பிள்ளையும் ஸ்கூல் டாய்லெட்டில் இருந்து கையும் களவுமாக பிடிபட்டார்கள். அவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லித்தர வேண்டியது இருக்கு. என்ன பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கோம், டோன்ட் டச்னு சொல்லும்போது பெண் தோழியாக இருந்தாலும் கூட உங்க கையை பசையவோ உங்க காலை தேய்க்கவோ வந்து 4 தடவை முத்தம் கொடுத்துட்டு போறது டெய்லியும் ஃப்ரெண்டுக்கு, கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு. அப்படி முத்தம் கொடுக்கவோ அனுமதிக்காதீர்கள். திடீர்னு எவ்வளோ பின்னாடி வந்து கட்டி பிடிப்பா, படார்னு செருப்பு கட்டி அடி. ஏன்னா அப்படி இந்த விஷயங்களுக்கும் இன்னைக்கு நீங்க உங்களை பாதுகாப்பா தடுத்துக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு நாடு இருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை மரணங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் தைரியமாக படித்து எங்கள் சொந்த காலில் நின்று இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், நாங்கள் கூட்டமாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை, ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கணுமே தவிர தற்கொலை கொள்ளவோ தாழ்வு மனப்பான்மை செய்யவோ பயந்தோ இன்னும் மோசமான பின்தங்கிய இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். 9 பாயிண்ட் இருக்குது. இந்த 9 பாயிண்ட்டை நீங்கள் படித்து உங்கள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேச்சு போட்டி எப்போயாவது வரும், அப்போ இதை பற்றி பேசணும். உங்களுக்கு எப்போயாவது எழுதக்கூடிய வாய்ப்பு வரும், அப்போ இதை பற்றி எழுதணும். உங்களுக்கு சமூகத்தில் யாருக்கிட்டையாவது 4 பேருக்கு நல்லது சொல்ல வேண்டிய வாய்ப்பு வரும், அப்போ இதை பயன்படுத்தணும். பின்னாடி உங்களுக்கு ஒரு பக்கம் எம்டியாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட லட்சியம் என்ன, நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக என்ன நினைக்கிறீங்க, மற்றவங்க நினைக்கிறத விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி, உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக நினைக்கிற விஷயங்களை இந்த பக்கம் ஃபுல்லாக எழுதி கையெழுத்து போட்டு பத்திரமா நீங்களே வச்சுக்கணும். எப்பெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் சோர்வாக நினைக்கிறீங்களோ, உங்களை யாராவது திட்டாங்கன்னு மனசு கஷ்டப்படுறீங்களோ, அப்போ இதை எடுத்து நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய உத்வேகம் வரும். என்னால் முடியும், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு. இந்த ஊர்லேருந்து ஒரு பிள்ளை 10th 496 மார்க் வாங்கியிருக்கிறான். இந்த ஊரில் இருந்து படித்து கஷ்டப்படுற இடத்துல இருந்து, கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து 500க்கு 496 மார்க் வாங்கியிருக்கிறா. இந்த ஊரில் உங்களை போல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அவளால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். அதுக்காக மார்க் வாங்கினா தான் சாதிக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தோட வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களை விட ஆவரேஜாக 40, 45, 50, 60 வாங்கினவங்க தான் இந்த உலகத்தோட வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிறார்கள். அப்படி கை தூக்குன 10 பேரும் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய பெண்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அதை நம்புங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, நீங்களே சந்தோஷமா கைதட்டிக்கலாம். எஸ், ஐ எம் சோ ப்ரவுட் டு சே ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்களே கைதட்டிக்கலாம். ஏன், வரலாற்றை மாற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லாத்தையும் கவனிப்போம், எல்லாத்தையும் கேட்போம், எல்லா கதையும் பேசுவோம், பிரச்சாரம் பண்ண தயாரா இருப்போம். எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு வரும். அப்படி ஒரு வரலாறு உண்டு. நல்லா படிங்க, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, நல்ல பிள்ளைகளா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் படிங்க, ஆனால் கஷ்டப்பட்டு நல்ல பிள்ளைங்களா இருந்துருங்க. நீங்கள் 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் கூட போகணும், ஆனால் உங்கள் ஒழுக்கத்தை எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க, எவனையும் நம்பிடாதீங்க, அஃபேருங்கிற பேரில் போயிடாதீங்க. இப்போ இந்த நோட்டீஸ் வந்து உங்கள் கைகளுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இதை மிக தெளிவாக அணுகி இந்த 9 பாயிண்ட்டையும் யாராவது ஒரு பிள்ளைக்கு ஏற்றி வைக்கணும். உங்கள் சொந்தக்கார பிள்ளையாக இருக்கலாம், ஊரில் யாராவது இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கலாம், நீங்கள் மதரசாவில் படிக்கும்போது அங்கே இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் ஸ்டாஃப்,
வேறு மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் எல்லாருடைய கவனத்துக்கும் இப்படி ஒன்று கொடுத்து படிக்க சொன்னாங்க உஸ்தாத் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏன்னா முடிக்கிறதுங்கிற டைமுக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு செய்தி. இப்போ இந்த வேலையெல்லாம் நடக்கணும். நான் நிறைய சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் பிள்ளைகள் தற்கொலை செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு பெண் பிள்ளைகள் இனி தற்கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு தொடர்ந்து லட்சக்கணக்கான பிள்ளைகளை இது வரைக்கும் ஒரு 4-5 லட்சம் பிள்ளைகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கேன். 10 வருடமாக தொடர்ந்து சந்தித்து இந்த பரப்புரையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? இன்றைக்கு இதுல முதல் பாயிண்ட், வீட்டில் டாய்லெட் இல்லாமல் தனியாக ஏரிக்காட்டுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது தான். டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போகும்போது அங்கே தான் சின்ன பிள்ளைகள் அப்யூஸ் பண்ணப்பட்டு அங்கேயே தூக்கி வீசி எறியப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இப்போ நான் ஒரு 1 லட்சம் நோட்டீஸ் அச்சடித்து குக்கிராமங்களுக்காக பயணப்பட்டு இதை பிரச்சாரம் செஞ்சு 2 வருஷம் இதை தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்று டாய்லெட் கட்டுங்க, இல்லையா பிள்ளையை தனியாக ஏரிக்காட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி ஒரு 90% இந்த ஏரிக்காட்டு மரணங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுல என்னுடைய பங்கும் ஒரு சின்ன பங்காகவாவது இருக்கிறதேன்றதை விட ஒரு பெரிய ஆறுதல் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு வேறு எந்த விஷயமும் தரலை. இந்த பணிகளை இன்றைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த கல்கத்தா மருத்துவருடைய மரணத்தை தொடர்ந்து ஒரு 10 லட்சம் நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் அச்சடித்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம தைரியமாக செயல்படணும், சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம நிச்சயம் ஒரு பாதுகாப்பான பெண்களின் சமூகத்தை கட்டமைக்க முடியுங்கிற பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளோ வேலையும் செய்கிறதுக்கு, இதை ரெக்கார்ட் பண்ணி சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த நோட்டீஸை பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இப்போ உங்களை பார்த்தீங்க இல்லையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இதுக்கான ஒரு அழகான அமைப்பை உருவாக்கி டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி பலவேறு தியாகங்களை செஞ்சு எனக்கு கூடவே இருந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக என்னோட பணிகளை செய்கிறது உங்கள் ஸ்கூலில் படித்த தாகிராங்கிற அசிஸ்டண்ட், என்னோட அசிஸ்டண்ட் உங்கள் ஸ்கூல் அலுமினிங்கிறதுல இந்த இடத்துல உட்காந்துருந்த பிள்ளை தான் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து பெண்களை பாதுகாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ வேலை செய்கிறா அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ்க்கு நான் அவ்வளோ தூரம் கைதட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்கி சமூகத்துக்கு தந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கைத்தட்டு, ஒரு பெரிய அவார்டு, என்ன வேணால் சொல்லிக்கலாம் அவங்களுக்கு இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ தான் இன்னும் அடுத்து 2 மாதம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியது. போதுமாம்மா? ரைட். அவங்க நினச்சா சாப்பிட்டு தூங்கலாம்ல, இப்போ இது தூங்குற டைம் என்ன, ஆனால் சாப்பிட்டு தூங்கலை. ஏதாவது ஒன்று செய்யணும், தொடர்ந்து வேலை செய்யணும், இரவும் பகலுமாக ஏதாவது ஒன்றை பெண்கள் பாதுகாப்புக்காக நாமும் சேர்ந்து வேலை செய்யணுங்கிற இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது? உங்கள் டீச்சர்கிட்டருந்து வந்திருக்கலாம், அவங்களோட மிஸ்டருந்து வந்திருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்களே பெருசாக கைத்தட்டிக்கோங்க. ஒரு அழகான இடத்துல படிக்கிறீங்கிறதுக்கு நான் ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு காட்டியிருக்கிறேன். This is a great inspiration for us. எவ்வளவோ கவலைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் நாங்கள் உருவாக்கின பிள்ளைகள் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த வேலையை செய்கிறாங்கங்க. லட்சக்கணக்கான பேரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. எங்கள் பிள்ளைன்னு சொல்லும்போது இந்த டீச்சருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல. எத்தனை உலக விருதுகளை கொடுத்தாலும், நோபல் பரிசுகளை கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த உணர்வும் முன்னாடி நிற்க முடியாது. ஒரு டீச்சரோட ஒரு பெரிய தாய்மை உணர்வு இதுதான். ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்றது இல்லை, அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அந்த பொறுப்பை இன்னைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. எப்படி தெரியுமா? 10 பிள்ளைங்க கை தூக்குனீங்க பார்த்தீங்களா? மற்ற பிள்ளைங்க கை தூக்காத மாதிரி நீங்களும் கை தூக்காமல் இருந்திருக்கலாமே. எனக்கு என்ன, கை தூக்கி என்ன ஆக போகுது? அந்த கை தூக்குன ஒரு சின்ன விஷயம் ஒரு பிள்ளையவாது பாதுகாத்து, ஒரு பொறுக்கிக்கிட்ட இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாத்து, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்னால இன்னொரு ஸ்டூடெண்ட் பாதுகாக்கப்பட்டாளுங்கிற விஷயம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சுல. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், டுடேஸ் இன்ஸ்பிரேஷன்.
இந்த கருணை ஒரு பெண்ணோட மனசுல இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக பெண்கள் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையை நம்மளால செய்ய முடியும். நம்ம வெளியே போய் போராட்டம் பண்ண வேணாம், பக்கத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுவோம். அப்புறம் அவள் கேட்குறதும் கேட்காதும் அவளோட விஷயம். ஆனால் எடுத்து சொல்லுவோம், நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுவோம், அதுக்கு நமக்கு கடமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷம் உங்களையெல்லாம் சந்தித்ததில். நிச்சயமாக பாதுகாப்பான விஷயத்தை உருவாக்கவும், பெண்ணே தைரியமாய் இரு என்று சொல்லவும் நமக்கு நிச்சயம் கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதை தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம். நல்லா படிங்க, ஒரு நல்ல வேலைக்கு போங்க, சொந்த காலில் நில்லுங்கள். இன்றைக்கி உங்கள் டீச்சர் நினச்சா ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு ஒரு ஆதரவற்ற பிள்ளையை பார்த்துக்க முடியும். அப்படி தானே? ஏன்? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்ககிட்ட 100 ரூபா காசு இருக்குது. அந்த 100 ரூபா காசில் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தந்துட முடியும். இல்லைன்னா யார்கிட்டயாவது அவங்க எதிர்பார்த்து நிற்கணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு ஆதரவற்ற பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக சம்பாதிக்கிறேங்கிற உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கி நான் சொந்தமாக சம்பாத்தியம் பண்ணணுங்கிற விஷயத்தை நோக்கி போங்க. அப்படி லட்சியத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எந்த தருதலையும் நம்பி ஏமாற மாட்டார்கள், எந்த மொபைலிலும் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள மாட்டார்கள், எந்த விதமான கேடுகட்ட செயலிலும் தலையிட மாட்டார்கள். பேணுதலாக, இன்ஸ்பிரேஷனாக, அழகிய முன்மாதிரிகளாக மற்ற பெண்ணுக்கு இருப்பார்கள். இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி அழகிய முன்மாதிரிகளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷமா உங்களோட பணிகளை செய்யுங்க, முடிஞ்ச மட்டும் படிங்க. நல்ல ஒழுக்கத்தை பேணுதலோடு பாதுகாக்க மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா உங்க டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த அழகான வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அதாவது பெண்கள் பாதுகாப்பு குழு கண்டிப்பாக தேவை. அருமையான தலைப்பு அந்த குழுக்கு. ஆனால் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு குழுங்கிறத அவங்க யாருக்கு என்னங்கிற பாதுகாப்பை கொடுத்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டம்னா பள்ளி மாணவிகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக அவங்க நிறைய மேலோட்டமாக சொல்லியிருக்காங்களே தவிர உங்ககிட்ட இன்டீரியலாக உள்ளுக்கு போகலை. என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நீங்க தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து சொன்னா கூட உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இல்லைன்னா வெளியில பிரச்சனையா என்னன்னாலும் தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட சொன்னா நான் என்னால முடிஞ்ச நான் செய்யலைன்னா இவங்க கிட்ட நான் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன். அதனால நீங்க எதுனாலும் தைரியமா இந்த சமுதாயத்தில் எதிர்கொண்டு ஒழுக்கமான பெண்களா வெளியே வரணும். அது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் படிப்பு, 2வது தான். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் தான். நம்ம தாய் தகப்பன் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மேடம் பேசுனது அருமையாக இருந்துச்சு. நான் இதில் இதில் இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அதில் யாராவது ஒரு 10 பேர் இதை கேட்டு முன்னேறினா கூட அது ஒரு பெரிய ஹிமாலய சாதனை தான். அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். ஏன்னா இந்த இதில் மேடம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்த ஆட்களையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவங்க என்ன அர்த்தத்தில் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது விலைமதிக்க முடியாத டைம். இந்த டைம்ல சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வுபூர்வமாகவும் மனதாலையும் கவனித்து இருந்தால் கண்டிப்பாக சிரிக்க மாட்டாங்க. நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், இந்த இடத்துல எந்த ஆபத்துல எப்படி தப்பிக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டு இருப்பார்கள். அப்படி கற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிட்டோங்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்கி எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அருமையான பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் இந்த சமுதாயத்தில் எப்படி நம்ம தேவையில்லாத அந்நிய ஆண்கள்கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எடுத்துரைத்த மேடம் பாத்திமா சபரிமலா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் வளர்த்த பிள்ளைகள் இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக சொன்னது மிகவும் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஏன்னா இந்த பெருகிலும் பெருகிவற்றும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் கொடுக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அவங்க படித்தாங்க, உங்களை மாதிரி தான். இன்னும் என்னைய அப்பப்போ பார்த்துட்டு போகிற ஸ்டூடெண்ட்ல அவளும் இருக்கு. அது எனக்கு மிகவும் சந்தோஷம் தான். தேங்க்யூ.